வணக்கம். டாக்டர் ஜெனிஃபர் டயானா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். வாழ்க்கையில ஒரு தடவையாவது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தலைவலி. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் பக்கத்தில் இருக்கவங்கள கூட தலைவலியா யோசிக்கிற சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. அப்படி உங்களுக்கு தலைவலி வரும்போது நீங்க செய்யக்கூடிய ஒரு 5 விஷயங்களை பத்தி இப்ப சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், உங்களுடைய நெக்குக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுங்க. அதாவது அப் டவுன் சைட்வைஸ்ல உங்களோட நெக்கை அசைச்சு கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எவ்வளவு பின்னாடி கொண்டு போக முடியுமோ பின்னாடி கொண்டு போங்க, எவ்வளவு கீழே கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு வந்து உங்களோட சின்ன வந்து லாக் பண்ணி டச் பண்ணணும். இப்படி ஒரு 10 கவுண்ட்ஸ் செய்யுங்க. அதே மாதிரி சைட் டு சைட் கொண்டு போகிறது, அதாவது ரைட் லெஃப்ட் கொண்டு போகணும். ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு உங்களுடைய தலையை ஷோல்டர் நோக்கி டச் பண்ணுங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் டச் பண்ணுங்க. ஷோல்டர் தூக்கக்கூடாது, ஆனால் உங்களோட சின் தான் வந்து டச் பண்ணணும். ஸோ ஷோல்டரை தூக்காம உங்களோட சின்ன வச்சு டச் பண்ணது தான் இதில் ஹைலைட்டு. ஸோ இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட ஸ்ட்ரெஸ் டென்ஷன் குறைஞ்சு உங்களோட ஹெட்டேக் கம்மியாக ஆரம்பிச்சிடும். தலையில் இருக்கக்கூடிய அதிக இரத்த அழுத்தம் அல்லது இரத்த ஓட்டம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சு மற்ற பகுதிகளுக்கு போகிறதுனால ஆட்டோமேட்டிக்கலி ஹெட்டேக் கம்மியாயிடும். ஸோ அது மட்டும் இல்லைங்க, உங்களோட நெக் மசில்ஸ் வந்து டென்ஷனாக இருக்கிறதுனாலையும் ஹெட்டேக் வரும். அந்த மாதிரி வரக்கூடிய ஹெட்டேக்கும் இந்த நெக் எக்ஸசைஸ் சரி பண்ணி கொடுத்துடும். அடுத்தது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ப்ரீதிங் எக்ஸசைஸ். ஸோ ப்ரீதிங் எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய ஸ்ட்ரெஸ் குறையும், உங்களுடைய ரத்த ஓட்டம் அதிகப்படும், பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை ஜாஸ்தியாகும், ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட ஹெட்டேக் கம்மியாயிடும். அதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ், ஒருவர் 4 செகண்ட் மூச்சை உள்ளே இழுக்கணும், 4 செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கணும், அதை விட டபுள் டைம் வெளியில விடணும். ஃபார் எக்ஸாம்பிள், 4 டைம் மூச்சை உள்ளே இழுத்துருக்கேன், இப்போ ஹோல்ட் பண்றேன், இப்போ வெளியில விடுறேன், இதுதான் அந்த ப்ரொசீஜர். ஸோ 4 டைம்ஸ் உள்ளே இழுக்கணும், 4 டைம்ஸ் ஹோல்ட் பண்ணணும், அதை விட டபுள் மடங்கு 8 டைம்ஸ் வெளியில் விட்டுறணும். எடுத்த உடனே 4 டைம்ஸ் எடுத்து ஹோல்ட் பண்ணி விட முடியாதவங்க 2 கவுண்ட்ஸாக கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 2 டைம்ஸ் இன்ஹேல், மூச்சை உள்ளே இழுத்துக்கணும், 2 கவுண்ட்ஸுக்கு வந்து ஹோல்டு பண்ணிக்கணும், 4 கவுண்டுக்கு மூச்சை வெளியில் விடணும், ஸ்லோவாக மூச்சை வந்து வெளியில் விடணும். ஸோ இப்படி செய்கிறதுனால உங்களுடைய லங்ஸும் பலப்படும், உங்களுடைய ஹெட்டேக்கும் கம்மியாயிடும். 3வது, காமிங் டவுன் பொசிஷன் சொல்லக்கூடிய சைல்டு பொசிஷனில் படுத்துக்கிறது. அதாவது ஒரு குழந்தை படுத்து கிடக்கும்போது கை காலெல்லாம் ரிலாக்ஸ்டாக கமந்து ஒரு மாதிரி காலெல்லாம் ஒரு சைடில் சுருக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சைல்டு பொசிஷனை நாம் அடாப்ட் பண்ணும்போது அதே மாதிரி செய்யும் பொழுது தலைவலி குறைஞ்சு ரிலாக்ஸ் ஆகிடுறோம். 4வது, உங்களுடைய 2020 T20 கிரிக்கெட் மேட்ச் மாதிரி 2020 கவுண்டிங்கில் வரக்கூடிய அந்த முக்கியமான விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது. அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 நிமிஷம் ஸ்க்ரீன் டைம் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது 20 செகண்ட்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டுறணும் உங்களுடைய கண்களையும் உங்களுடைய கழுத்து பகுதியையும். ஸோ 20 நிமிஷம் ஒர்க்கு, 20 செகண்ட் வந்து ரிலாக்ஸேஷன். ஸோ இப்படி செய்கிறதுனால உங்களுக்கு தலைவலி குறையும். இது உங்களுடைய ஐ ஸ்ட்ரெயினை கம்மி பண்ணுறதுனால, ஸ்க்ரீன் டைம்லேருந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட பாடி ரிலாக்ஸ் ஆகிடும். ஐஸ் வந்து ஸ்ட்ரெயின் இல்லாமல் ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுனால ஹெட்டேக் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஷோல்டர் ரோல்ஸ், அதாவது ஃபார்வேர்டாக உங்களுடைய ஷோல்டர் இப்படி ரோல் பண்ணுங்க, பேக்வேர்டாக ரோல் பண்ணுங்க. ஸோ இப்படி ஃபார்வேர்டும் பேக்வேர்டும் ஷோல்டர் பகுதியை ரோல் பண்ணும்போது அந்த மசில் டென்ஷன் குறைஞ்சு ஹெட்டேக் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய அப்பர் பேக்கு, ஷோல்டர் மசில்ஸு, இன்னும் நெக் மசில்ஸ் எல்லாமே சேர்ந்து வேலை செய்யும் பொழுது உங்களோட மசில் டென்ஷன் குறைஞ்சு ஹெட்டேக் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு, ரத்த ஓட்டமும் அதிகப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த 5 எக்ஸசைஸை பண்ணுறதுனால ஹெட்டேக் உங்களுக்கு குறைஞ்சிடும். இது கூடவே ஹைட்ரேட்டடாக நிறைய 3 லிட்டர் தண்ணி, அதாவது நிறைய தண்ணி குடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய ஹெட்டேக் கம்மியாகும். உங்களோட வயிறை சுத்தமாக வச்சுக்கும் போது ஹெட்டேக்ஸ் கம்மியாகும். அதாவது கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய பேதி சிக்கல், மலச்சிக்கல் உங்களுக்கு இருக்கக்கூடாது. டெய்லி வந்து நீங்கள் ஃப்ரீயாக மோஷன் பாஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தலைவலி குறைஞ்சிடும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய ஹெட்டேக்கை வாழ்க்கையிலிருந்து ஒரு நாள் முழுவதும் துரத்தலாம், இல்லது வாழ்நாள் முழுவதும் துரத்தலாம்.
செய்யலாம். தொடர்ந்து மாஸ்டர் மனோஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை பாருங்க. உங்களுக்கு என்ன டாபிக்ல வீடியோஸ் வேணுமோ எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்களுடைய டவுட்ஸு அல்லது எங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, அதுக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மாஸ்டர் மனோஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.